நல்ல தலைவர்கள், புரிந்து கொண்டவர்கள் ஆன்மீகத்துல நிச்சயமா நாட்டமா இருப்பாங்க. நான் ஆன்மீகமே கிடையாது அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள பூஜை போடுறவங்க திருட்டு பசங்க. சொல்லிட்டு போயேன், நானும் சாமி கும்பிடுறப்ப நீ சாமி கும்பிடு, தப்பு இல்லையே. நீ அதை விட்டுட்டு நான் சாமி கும்பிட மாட்டேன், நீ சாமி கும்பிடாத, சாமி கும்பிடுறோம் மோசம், ஏன் போய் சொல்றீங்க? மறுபடியும் இந்துக்கள் அதை நான் திட்டுவேன். நான் உங்களுக்குள்ள ஒற்றுமை இருந்தா எப்படிங்க மத்தவன் வர முடியும்? கோயிலே இல்லைங்கிறான், கோயிலை வச்சு அவன் சாப்பிடுறான், நீ கொண்டு போய் உண்டியல்ல போடுற. அதுக்கு ஒரு அறநிலையத்துறைன்னு ஒண்ணு வச்சுக்கிறான், வச்சுட்டு அவன் கார்ல சொகுசா போறான், அவன் வீட்டை நல்லா கட்டிக்கிறான். யார் போடுற காசு? நீ போடுற காசு. நீ கடவுளுக்காக கொடுக்கணும், நீ கொடுக்குற. ஏன் எந்த இந்துக்களும் இதை கேள்வி கேட்க மாட்டாங்க? என்ன ஒண்ணு விளங்கல. அதனால கொஞ்சம் மறுபடியும் சொர்ணம் இருக்கும். போன பேட்டியிலே நான் சொன்னேன். அப்போ சிலர்லாம் போட்டாங்க, ஐயா நீங்க எவ்வளவு சொன்னாலும் இவங்களுக்கு எல்லாம் சொர்ணையே வராதுன்னு வேற போட்டாங்க. பார்த்தேன், அந்த கமெண்ட் எல்லாம் பார்த்தேன். வரணும், இது இந்து நாடு, நான் அதுக்கு நான் நிச்சயமா ஆதரவு கொடுக்கிறேன். இந்துக்களாகிய நீங்கள் தான் என்ன பண்ணணும்? கட்டாயம் உங்களுக்கு யார் ஆதரவு கொடுக்கின்றார்களோ அவர்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கணும். உங்களை கேவலமா பேசுறான், அவனுக்கு போய் நீங்க ஆதரவு கொடுக்குறீங்க.